தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கரு சந்திரசேகரன் முன்னிலையில் சமூக செயல்பாட்டாளர் சி வசந்தா அம்மா அவர்கள் தலைமையிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்களின் ஒருங்கிணைப்பில் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் பாவலர் ராமச்சந்திரன், வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ், தொழிலாளர்கள் கட்சி தலைவர் கே செல்வம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசின் கட்சியின் சார்பில் வழிகாட்டுதலின்படி பொன்னேரி தனி தொகுதி தமிழர் குடி வேட்பாளர் ஆதி தமிழர் மாலதி டெல்லி கணேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். 4/4/26 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு. மேலும் விவரங்கள் 7397311401. திருமதி மாலதி அவர்கள் வெற்றி பெற்றால் பொன்னேரி தொகுதியை உலகில் சிறந்த நகரமாக மாற்றுவேன் என்று உறுதி கூறினார். தமிழ்நாடு முழுக்க மதுவை ஒழிக்க முழுமையாக உறுதியாக பாடுபடுவேன் என்று உறுதி கூறினார். தமிழின மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி, வரலாற்று ஆவணங்கள், முன்னோர்கள் நமக்கு அளித்த தமிழர்களின் பண்பாடு, வீரம், நமது முன்னோர்களின் இறையாண்மை கற்பிக்கப்படும். அனைத்து வணிக கடைகளிலும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்படும். தமிழ் மொழி தாய்மொழியை கொண்ட நடைபாதை வியாபாரிகள் முதலாளியாகவும் தொலைநோக்கு பயிற்சி அளிக்கப்படும். கட்சி இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தனி தொகுதி திருமதி மாலதி அவர்கள் வேட்பாளர்களாக களம் காண்கின்றார். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கட்சியின் நோக்கம் தமிழர்கள் ஒற்றுமையுடன் அனைத்து ஒன்றிணைந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கட்சியின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பது நமது அனைவரின் நோக்கமாகும். எளிய மக்கள் நம்மை யாரும் முன்னிறுத்தி நமது போராட்டத்தை கையாள்வதில்லை. காரணம், பணம் இருந்தால் மட்டுமே கூலிக்காக மாரடிக்கும் இந்த கலப்பின மொழிக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த 70 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. எனவே இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பின் கட்சியின் தலைவர் பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள் கடந்த 8 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்கும் இயக்கத்திற்கும் முதன்மையாக நின்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து 2024 நாடாளுமன்ற சட்ட தேர்தலில் 18 தொகுதிகளை வேட்பாளர்களை களமிறக்கினோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கட்சியின் சார்பாக 50 வேட்பாளர்கள் நாங்கள் ஒற்றுமையுடன் தமிழர்கள் என்ற பெருமையுடன் பிற மொழி கலப்பில்லாத தமிழ் குடிகளை சார்ந்தவர்கள் இருப்பதே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் தலைவன் வழிப்பாதையில் பயணிக்கும் அனைத்து தமிழ் உறவுகளும் தலைவனை முதன்மையாக கொண்டு மேதகுவே பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழியில் எங்களது முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பணிகளையும் தஞ்சை பெரிய கோவில் நினைவுபடுத்தும் அரசு போராட்ட நிகழ்வுகளையும் மாமன்னர்கள் மூவேந்தர்கள் எங்களுக்கு கையில் அளிக்கப்பட்ட காலத்தின் கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் பொன்னேரி தொகுதியில் திருமதி மாலதி டெல்லி கணேஷ் அவர்கள் ஆதி தமிழர் குடியை சார்ந்தவர். தமிழில் முதன்மையான குடி ஆதி தமிழர் குடி. இது அனைத்தும் நமது சங்ககால இலக்கியங்களில் பதிவேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் அடங்கியுள்ளது. போர்க்காலத்தில் மன்னர்களுக்கு முதன்மையாக இருந்து வழிநடத்திய இந்த ஆதிக்குடிகள் நிலங்கள் இழந்த பிறகு வடுகர்களின் போர் நடவடிக்கையால் நிலமிழந்து ஆட்சி இழந்த பிறகு
அவர்கள் நிலத்தையும் இழந்தார்கள். அதனால் அவர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அந்த ஏழ்மை நிலையே இன்று ஆதி தமிழர்களை பின்னுக்கு தள்ளிய ஒரு வரலாறும் உண்டு. நமது சங்ககால இலக்கியங்களில் தொல்காப்பியர், திருவள்ளுவர் அவர்கள் நம்மை எவ்வாறு வழிநடத்தி உள்ளார்கள் என்பதையும் சாதியை பற்றியும் எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ஆங்கில ஆதிக்கத்தில் நாம் 300 ஆண்டுகள் சிக்கி சின்னாபின்னமாகி 170 தமிழ் பிரிவை சார்ந்த ஜாதிகளை இந்த ஆங்கில அரசாங்கம் கடைசியில் நம்மை பிரித்துவிட்டு சென்று விட்டனர். பிற மொழி கலப்பினால் நாம் இன்று தமிழ் மொழியையும் இழக்க வேண்டிய மிக மிக தொலைவான ஒரு நேர்கோட்டில் நாம் சிந்தித்து பார்த்தால், அதை உற்று நோக்கினால் அதை நம் அனைவருக்கும் புலம்படுத்துவதே ஈழப்போராகும். அந்த ஈழப்போரில் 2.5 லட்சம் உறவுகள், தமிழ் உறவுகள் இறந்த போது தமிழ்நாட்டில் உள்ள நமது தமிழ் குடிகள் என்ன செய்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். நமது தலைவர் மேதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் விட்டு சென்ற பணியையும், நமது முன்னோர்கள் விட்டு சென்ற பணியையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்வது நமது தமிழின தலைவர்களின் கடமையாகும். திருமதி மாலதி அவர்களை நாம் இன்று வேட்பாளர்களாக களமிறக்கியுள்ளோம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியில் தலைவர் சக்திவேல் அண்ணன் அவர்கள் முன்னிலையிலும், வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி தலைவர் எஸ்கே செல்வம் அவர்கள் முன்னிலையிலும், நமது தமிழர் தன்னுரிமை கட்சி பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்கள் தலைமை முன்னிலையிலும், தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான கரு சந்திரசேகரன் ஆகிய நான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒன்று கூடி மிக பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று இந்த 2026இல் பொன்னேரியில் சட்டமன்ற தொகுதியில் திருமதி வேட்பாளர் மாலதி டில்லி கணேஷ் மற்றும் எனது வழிகாட்டியான அம்மா அவர்கள் வசந்தா அம்மா அவர்கள் முன்னிலையிலும் அவர்கள் பல சமூக போராட்டத்தையும் இந்த மக்களுக்கையும் 25 ஆண்டு காலமாக மீஞ்சூர் பகுதியை ஒட்டிய பகுதியில் மணலியில் சிறந்த ஒரு சேவை செய்துள்ளனர். அம்மாவை அழைத்து, அம்மா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு நான் ஒரு மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த வேட்புமனையில் நம் தமிழ் குடியை சார்ந்த திருமதி மாலதி அவர்கள் வேட்புமனு தாக்கலை நீங்கள் தான் கிட்ட இருந்து முன்னிறுத்தி தலைமை ஏற்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இந்த அன்பு சகோதரன் என்ற முறையில் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டதனால் திருமதி கேடி வசந்தா அவர்கள் அம்மா அவர்கள் இன்று வந்து எங்கள் கூட இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை அவர்களும் எங்கள் கூட நின்று செய்வதை தமிழின குடிகளும் தமிழின சமுதாயங்களும் ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தில் எங்களைப் போல் நீங்களும் இந்த இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் நெடுங்காலமாக நமக்கு விட்டு சென்ற பெரியோர்களும் சான்றோர்களும் அளித்த அந்த வழிப்பாதையை நாம் பின்பற்றுவோமாக. பெருவாக்குகள் வித்தியாசத்தில் திருமதி மாலதி டில்லி கணேஷ் அவர்களை வெற்றி செய்ய வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு கட்சியின் சார்பாக உங்களை இரு கணம் கொண்டு பொன்னேரி தொகுதியில் வாழும் அனைத்து மக்களையும் வேண்டிக் கொள்கின்றேன். தமிழர்களுக்கு ஓட்டளியுங்கள், தமிழர்களை முன்னிறுத்துங்கள், தமிழர்களை ஒன்றிணையுங்கள். இது அனைத்து நமது தமிழ் குடியை சார்ந்த தலைவர்களும் கேட்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கரு சந்திரசேகரன், உலக தமிழின பேரியக்கம் தலைவர். நன்றி, வணக்கம்.